தஞ்சை மாவட்டம் மணலூர் ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கோவில் சிவாச்சாரியார் ராஜு சிவாத்திடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது கேட்கலாம். தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளில் ஐயப்பன் கோயிலுக்கென தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பகுதி தான் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இருக்கக்கூடிய மணலூர் ஐயப்பன் திருக்கோயிலாகும். இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோயிலானது கடந்த 2012ஆம் ஆண்டு சுவாமிமலை, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்கிரகம் போன்றே இந்த கோயிலில் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது நடந்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயில் முழுவதுமாக திருப்பணி செய்யப்பட்டு தற்போது வருகிற 5ஆம் தேதி கும்பாபிஷேகமானது நடக்கிறது. இந்த கும்பாபிஷேக பணிகளுக்காக திருப்பணி வேலைகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. வருகிற 3ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் தொடங்கி தொடர்ந்து 4 கால யாக பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமும் நடக்கிறது. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், கோவிந்தபுரம் விட்டல் ருக்மணி சமஸ்தான் மகாராஜ் சுவாமிகள், அதே போன்று ராமகிருஷ்ண மட சுவாமிகள், ஜீயர் சுவாமிகள் உள்ளிட்ட பல்வேறு துறவியர்களும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் கலந்து கொள்கின்றனர். இங்கு இருக்கக்கூடிய இந்த யாகசாலை மண்டபத்தில் எது போன்ற அமைப்புகள் இருக்கின்றது, எந்த மாதிரி பூஜைகள் நடைபெறுவது என்பது குறித்து இந்த கோயிலுடைய சிவாச்சாரியா நம்முடைய இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கும்பாபிஷேக திருப்பணிக்காக என்ன மாதிரி பூஜைகள் செய்யும்? அதாவது சிறப்புன்னு சொன்னா தஞ்சை மாவட்டத்திலே கோவில் மாநகரம் அப்படின்னு சொல்றது கும்பகோணம். இந்த பசங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷமா சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவுல ஏதோ சொன்னதாக சொல்லி ஒரு ஐயப்பன் சிலையை செஞ்சு விளையாட்டாக செஞ்சு அதை கொண்டு சபரிமலையில் வச்சு அதேமாரி செஞ்சு அதேமாரி கொண்டு இங்கே வச்சு ஆராதிக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா சபரிமலை எப்போ நட திறக்கிறாங்களோ அப்போ தான் இங்கேயும் திறந்து பூஜை. மித்த சைட்லலாம் விநாயகருக்கும் சுப்பிரமணியம் தான் பூஜை நடக்கும். இந்த ஐயப்பனுக்கு மட்டும் மாதத்தில் 5 நாள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஐயப்ப பக்த சமாஜ கமிட்டி மற்றும் கிராமவாசிகள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. இது 2வது கும்பாபிஷேகம். போன வாட்டி ஆலயங்கள் புதுசாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டது. வியாழக்கிழமைக்கு 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கிறது. 4 காலங்கள். அதில் ஐயப்பனுக்கு 5 குண்டம், பஞ்சாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஆகுதிகள். எதுக்காக அப்படின்னா ஆவர்த்தி பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக அந்தமாரி பஞ்சாக்னி போட்டு சிறப்பு. 1 குண்டம், 5 குண்டம், 9 குண்டம். இவங்களால் முடியலைன்னாலும் இந்த இதில் நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்காங்க. அதேமாரி இந்த ஆலயத்துடைய சிறப்பு. ஐயா சொன்னது மாதிரி இங்கு இருக்கக்கூடிய இந்த யாகசாலை மண்டபத்தில் ஐயப்பனுக்கு 5 குண்டங்களும், விநாயகர் முருகனுக்கு தலா 1 குண்டங்களும், மொத்தம் 7 குண்டங்கள் அமைக்கப்பட்டு இந்த யாகசாலை மண்டபம் தற்போது அந்த பணிகளும் மும்முரமாக நடந்து வருகிறது. வருகிற 3ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் தொடங்கி தொடர்ந்து 5ஆம் தேதி நடக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக பெருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ். உதகைக்கு நாளை குடியரசு